ஸோ எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா லெக்ராஞ்சியன் மல்டிப்ளேயர்ஸ் மெத்தட் மூலமாக ஃபஸ்ட் ஆர்டர் பிடியை சால்வ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒரு 5 ப்ராப்ளம் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். 6வது ப்ராப்ளம் சால்வ் எழுத மட்டும்தான். சால்வ் y minus x z p y z minus x cube is equal to x plus y into x minus y. Okay, so the auxiliary equation is dx by y minus x z dy by y z minus x dz by x plus y x minus y. ஸோ இதுலேருந்து நமக்கு ஒரு க்ளூ இருக்குது. இந்த மாதிரி இங்கே கொண்டு வரணும் ஒரு க்ளூ இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ரைட், இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே எக்ஸு இசட் இருக்குது, அதில் ஒய் இல்லை. ஸோ இதில் எக்ஸ் இல்லையா, அப்போ இங்கே லெக்ராஞ்சியன் மல்டிப்ளேயர்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம ஒய் எடுத்துக்கலாம், இந்த இடத்துல ஒரு எக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ எடுக்கும்போது 2 கேன்சல் ஆகிரும். இங்கே எக்ஸ் இருக்கா, இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸ் தேவைப்படும், இந்த இடத்துல ஒய் தேவைப்படும். இப்போ லெட் டேக் ஒய் எக்ஸ் 1 லெக்ராஞ்சியன் மல்டிப்ளேயர்ஸாக எடுத்துகிறோம். எடுத்த என்ன பாருங்கள், ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கேன்சல், அது ஒன்று தானே எழுதிருப்போம். எக்ஸ் ஒய் செட் கேன்சல் ஆகிரும், எல்லாமே கேன்சல் ஆகிரும். அப்போது ஒய் டிஎக்ஸ் எக்ஸ் டிஒய் ப்ளஸ் 1 டிசெட் ஈக்குவல் 0. இப்போ இதை நம்ம இப்படி எழுதிக்கலாமா, எக்ஸு ஒய் எக்ஸ்னு எழுதிக்கலாம் டிசெட். ஓகே, டேக் இன்டெக்ரல் ஆன் போத் சைட்ஸ். அப்போ ஒய் எக்ஸ்ன்னு மாறிடும், இது செட்டு இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்துடும். ஆக்சுவலாக இந்த இது ஒன்றுன்னு எடுத்துகிட்டு, ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன்னா சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஓகே, சப்ராக்ட் பண்ணால் தான் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிடைக்கும். ஓகே ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சப்ராக்ட் பண்ணுறேன், டிஎக்ஸ் மைனஸ் டிஒய் கண்டுபிடிக்கிறேன். இப்போ இங்கேருந்து சப்ராக்ட் பண்ணாமல் இங்கேருந்து சப்ராக்ட் பண்ண ஆயிரும்னா ஒய் மைனஸ் எக்ஸ் இசட் மைனஸ் ஒய் இசட் ப்ளஸ் எக்ஸ்னு வந்துடும். இப்போ இது என்னதுன்னா டிஎக்ஸ் பை டிஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இதில் காமனாக இருக்கா, இதில் வந்து என்ன செய்யலாம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் கம்பைன் பண்ணிக்கிறோம். மைனஸ் செட்டை காமன் எடுத்தால் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வந்துடுது. therefore the d of x minus y எழுதிக்கலாம். இதை எக்ஸ் ப்ளஸ் ஒய் காமன் எடுத்துட்டோம்னா 1 மைனஸ் செட்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த ஒன்று எல்லாமே ஈக்குவல். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இது 2 எடுத்து ஈக்குவேட் பண்ணிக்கலாமா, இது 2 எடுத்து ஈக்குவேட் பண்ணும்போது இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? அவ்வளோ. ஸோ அப்போது இது எடுத்துப்போம். therefore dz by x plus y x minus y d of x minus y x plus y 1 minus z. x plus y cancel ஆயிரும், இதை இங்கே கொண்டு வரும் 1 minus z dz x minus y d of x minus y. இப்போ இந்த இதை பொறுத்து நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன வரும்னா செட்டு மைனஸ் செட் ஸ்கொயர் பை 2, ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் பை 2ன்னு வந்துடும் ப்ளஸ் பி. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு சொல்யூஷன். பை இஸ் ஈக்குவல் டு ஒய் எக்ஸ் ப்ளஸ் செட்டு கமா சரி கொண்டு வரலாம் செட் மைனஸ் செட் ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் பை 2 இஸ் ஈக்குவல் 0. ஓகே, ஸோ இது சில இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 7th one. Solve set x minus y x square p minus y square set. இப்போ என்ன எழுதுவோம், dx by x square dy by minus y square dz by z into x minus y. இப்போ இதே மாதிரி பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்கா. அப்போ என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி பண்ணிக்கலாம். dx plus dy கண்டுபிடிக்கலாம். ஸோ 1 is equal to dx plus dy. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் வந்துருமா. அப்போ d of x plus y வந்து x minus y x plus y ன்னு வந்துடும்.
ஓகே, இப்போ ரெண்டுன்னு வச்சுட்டு எல்லாமே ஒன்று தான் ஓகேங்களா. அப்போ இது ரெண்டே எடுத்து ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? ஆக்சுவலாக நம்ம இதை ரெண்டு எடுத்து ஈக்குவேட் பண்ணும்போது ஒன்று கிடைக்கும், இது ரெண்டு எடுத்து ஈக்குவேட் பண்ணும்போது என்ன கிடச்சிருக்குன்னா dz by zx minus y d of x plus y x minus y x plus y. ஸோ இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே லாக்னு வந்துடுமா, லாக் செட்டு, இங்கே லாக் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வந்துடும், ப்ளஸ் லாக் ஏன்னு எடுத்துக்குவோம். அப்போது செட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு வந்துடுச்சு. ஓகே, அடுத்து நம்ம இது ரெண்டே அப்படியே எடுத்து ஈக்குவேட் பண்ணிடலாம். அப்போ என்ன வரும்னா இன்டெக்ரல் 1/x² dx மைனஸ் 1/y² dy. அப்போது n+1/n+1 போடும்போது -1 வரும், -1/x மைனஸ் -1/y ப்ளஸ் பின்னு எடுப்போம். அப்போது -1/x இது ப்ளஸ் இங்கே வந்து மைனஸ் ஆகும். ஓகே, நான் அதை ப்ளஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே, C1 எடுத்துக்கிறேன், 1/x ப்ளஸ் 1/y. அப்போது நமக்கு சொல்யூஷன் வந்து இதான் z x ப்ளஸ் y 1/x ப்ளஸ் 1/y. ஓகே, ஸோ தெரியலனா என்கிட்ட கேளுங்க அது. ஓகே, அதே மாதிரி MEZ minus NY P NX minus LZ Q LY minus MX. ஓகே, ஓகே பாருங்கள். ஆக்சுவலாக அங்கே இந்த இடத்துல எக்ஸால் நம்ம மல்டிப்ளை பண்ணுற இடத்துல ஒய்யால் பண்ணும்போது ரெண்டு ஒரே டேர்ம் ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா டேக் dx by MEZ minus NY dy by nx minus LZ dz by ly minus mx. ஓகே, இப்போ லெக்ராஞ்சியன் மல்டிப்ளைஸ் என்ன எடுத்துக்கலாம்னா let take xyz as லெக்ராஞ்சியன் மல்டிப்ளைஸ். ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக இந்த இடத்துல ரெண்டு சேமாக கொண்டு வரணும், அது எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே ஒய்யால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இங்கே செட்டு அப்போது எடுக்கும்போது வந்துடும். அப்போது எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் டிஒய் ப்ளஸ் செட் டிசெட் ஈக்குவல் 0. அப்போது x²/2 y²/2 z²/2 இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் C1 எடுத்துக்கிறேன். ஓகே, அதே மாதிரி தான் இப்போ எல் இருக்கிற மாதிரி நான் எம் சைக்கிளிக் ஆர்டரில் இருக்கும். அப்போ டேக் எல் எம் என்எஸ் லெக்ராஞ்சியன் மல்டிப்ளைஸ். அப்போது எல்டிஎக்ஸ் எம்டிஒய் என்டிசெட், எல் கான்ஸ்டன்ட்னால எல்எக்ஸ் எம்ஒய் ப்ளஸ் என்இசெட் ஈக்குவல் C2. Therefore the solution is x² plus y² plus z² lx plus my plus nez equal to 0. Okay, next ninth one. Ah, 1 plus y solve 1 plus y p 1 plus x q is equal to z. இப்போ dx by 1 plus y dy by 1 plus x dz by z. ஸோ இது ரெண்டையும் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போ 1 plus x dx 1 plus y dy. அப்போ அது x²/2 y y²/2 ப்ளஸ் a. ஓகே, 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிடுவோம். இப்போ 2x x² 2y y² 2a. 2a வந்து cன்னு 1 எடுத்துக்குவோம். இப்போ என்ன வரும்னா 2x ப்ளஸ் x² மைனஸ் 2y மைனஸ் y² கிடைக்கும். ஓகே, அடுத்து இது ரெண்டு எடுத்து கொண்டு வர முடியாது. இப்போ லெக்ராஞ்சியன் மல்டிப்ளைஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். இல்லைன்னா அப்புறம் பாருங்கள், இப்போ இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணும்போது ஆமாம் அந்த 1 கேன்சல் ஆகிரும். ஓகே, ஸோ இது வந்து அப்படியே சப்ராக்ட் பண்ணுறேன். 1 இஸ் ஈக்குவல் டு dx மைனஸ் dy. ஸோ 1 கேன்சல் ஆகிரும், y மைனஸ் x இருக்கும். ஓகே, அப்போது இதை வந்து d ஆஃப்
ஸோ மைனஸ் முன்னாடி போட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் நான் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ தஃபோர் இது ரெண்டு ஈக்குவல் தான். ஓகே, அப்போ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணிடலாமா? தஃபோர் dz by z மைனஸ் d of x minus y அப்போ இங்கே log z வந்துடும், இங்கே மைனஸ் log of x minus y வந்துடும், ப்ளஸ் log b போட்டுக்கிறேன். இப்போ இங்கே ஒரு ப்ளஸ்ஸாக வருமா? அப்போ z இன்ட்டு x minus y bன்னு வரும். ஓகே, therefore our solution is x square minus y square 2x minus 2y z into x minus y equals 0. Next 10th one. இது ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து வந்து ஒன் செகண்ட். இப்போ என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்படின்னா காசிஸ் ப்ராப்ளம். ஓகே, 10th ud of e power minus d ux plus u equals 0. ஓகே, இப்போ யூங்கிறது இங்கே அதாவது இசட்டுங்கிற பிளேஸில் யூ இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை, சேம் தான். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா இப்போ இது வந்து dt பை 1ன்னு எழுதிக்குவோமா? ஓகே, அதே மாதிரி இங்கே dy பை dx பை இந்த இது மைனஸ் e பவர் மைனஸ் டி. அதே மாதிரி இங்கே du பை இங்கே கொண்டு போகும் மைனஸ் யூன்னு போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி கேட்பாங்க. ஸோ இண்டிபெண்ட் டிபெண்ட் வேரியபிள் கொஞ்சம் மாற்றி கூட கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இப்போ இது என்னென்னா இதை இங்கே கொண்டு வந்துடலாம். இது ரெண்டே எடுத்து ஈக்குவேட் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா இது இங்கே கிராஸாக கொண்டு போயிடலாம். இப்போ மைனஸ் இ பவர் மைனஸ் டி டிடி டிஎக்ஸ். அப்போது இது இன்டகிரேட் பண்ணால் இ பவர் மைனஸ் டி பை மைனஸ் 1 வருமா? எக்ஸு ப்ளஸ் இ. அப்போ இ பவர் மைனஸ் டி மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு ஒரு இது கிடச்சிருக்கு. அதே மாதிரி இப்போ இதில் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ டிடி பை 1 டியூ பை சம் எது கொடுக்குறேன்னு புரியுதுங்களா? ஆக்சுவலாக வந்து இதை மாற்றும் போது நமக்கு நம்ம படிக்கலேன்னு நினச்சிட்டு கூடாது. ஸோ எல்லாமே சேம் தான். ஓகேங்களா? இப்போ இது டின்னு மாறிடும், மைனஸ் லாக் யூ ப்ளஸ் ஏன்னு வச்சுக்கலாம், லாக் பின்னு கூட வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம். டி இஸ் ஈக்குவல் டு லாக் பி பை யூன்னு எழுதிக்கலாமா? இப்போ எக்ஸ்போனன்ஷியல் எடுக்கும்போது இ பவர் டி பி பை யூ ஒரு யூ கொண்டு வந்துக்கலாம். ஓகே, therefore பைங்கிறது e power minus t minus x to e power t equals 0. இப்படி கொடுப்பாங்க 2ux ப்ளஸ் 3uy ஈக்குவல் டு. ஆக்சுவலாக அது காஷி ப்ராப்ளம். இந்த மாதிரி இனிஷியல் வேல்யூஸ் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது 5ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா dx பை 2 dy பை 3 du பை this 5. இப்போ ரெண்டு எடுத்து ஈக்குவேட் பண்ணிடலாமா? இப்போது 3dx 2dyன்னு வந்துடும். அப்போது 3x
2y ப்ளஸ் ஏ. நம்ம இது ரெண்டு எடுத்து ஈக்குவேட் பண்ணும்போது 5dy 3duன்னு வந்துடும். அப்போது 5y 3u ப்ளஸ் b. அப்போது நமக்கு சொல்யூஷன் என்ன கிடச்சிருக்குன்னா 3x மைனஸ் 2y 5y மைனஸ் 3u ஈக்குவல் டு 0ன்னு சொல்யூஷன் கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட நம்ம இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களால் வந்து லெக்ராஞ்சியன் மல்டிப்ளையர்ஸ் கண்டுபிடிக்க முடியலனா கூட பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, நீங்கள் ஆப்ஷன்லேருந்து வரலாம். ஸோ ஆப்ஷன்லேருந்து ஃபஸ்ட் சாப்டரில் இப்போ எப்படி பண்ணியிருக்கோமோ அதை மாதிரி கொஞ்சம் நீங்கள் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.